பகல் ஏன்டி பேய் மாதிரி கத்துற? ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது, ஜீன் வச்சுதான் ஹேர் க்ரோத் இருக்கும், நம்ம ஹேர் ஆயிலால ஹேர் க்ரோத் வராதுன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, நானே அந்த கமெண்ட் வந்து படிச்சேன். ஆக்சுவலா வந்து நான் சொல்றேன், ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஒரு பிக்குமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஹேர் வந்து எப்படி அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஹேர் கட் ஆகி அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த ஃபுல் லென்த் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அதுலயுமே நீங்க நம்மள ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா நான் ஓகே, நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க ஓகே. ஆனா நம்ம ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளவு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட பேஜோட ஹைலைட்ஸ்லேயே வந்து போட்டிருக்கேன். அதாவது 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுலயும் பாத்தீங்கன்னா 50 ரிவ்யூஸ் மேல இருக்கும். அவ்வளவு வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஒரு மனசுல இருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இதை பெருசா ப்ரூவ் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா முதல் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகணும். நம்மளுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹேர் க்ரோத் ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் ஆயில் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மந்த்ல வந்து ஹேர் க்ரோத், பேபி ஹேர்ஸ் எல்லாம் வர தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஆகட்டும், உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, அது மட்டும் இல்லாம பாடி ஹீட், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம ஹேர் ஆயில் ரிசல்ட் கொடுத்துருக்குன்றதை நான் சொல்ல நம்ம கஸ்டமர்ஸே வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் நம்ம ஹேர் ஆயில புக் பண்ணாம இருக்கிறீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.